இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கிஎஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் தனலட்சுமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரம் முகவை ஊரணியில் கழிவுநீர் கலந்து மீன்கள் செத்து மிதக்கும் அவலம். மூச்சுவிட முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பந்தலூர் அருகே கனமழையால் 12,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்து சேதம். அரசு இழப்பீடு தொகை வழங்கி உத்தரவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. வந்தவாசி அருகே வெறிநாய் கடித்ததில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு கோழிகள் உயிரிழந்த சோகம். கண்ணீர் விட்டு கதறி அழுத உரிமையாளர்கள். நீலகிரி மாவட்டம் தவளைமலை பகுதியில் உருண்டு விழுந்த பாறையால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் எச்சரிக்கையால் பரபரப்பு. வாணியகுடி கடற்கரையில் கரை ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்களால் மீனவர்கள் அச்சம். சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் வரவில்லை என மீனவர்கள் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். ராமநாதபுரம் முகவை ஊரணியில் கழிவுநீர் கலந்த மீன்கள் செத்து மிதப்பதால் தாங்க முடியாத துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராமநாதபுரம் நகருக்குள் சங்கிலி தொடர் போல் உள்ள ஊரணிகளில் காணப்படும் நீர் கோடை காலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் ராமநாதபுரம் மக்களுக்கு நிலத்தடி நீரை உருவாக்கி கொடுக்கிறது. நீர் ஆதாரமாக விளங்கும் இந்த ஊரணிகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் முழுவதும் திறந்துவிடப்படும் நிலையில் ஊருநீர் முற்றிலும் கழிவுநீராக மாறியுள்ளதால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான நன்னீர் மீன்கள் செத்து மிதக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் ஊரணி கரையோரத்தில் குடியிருப்பவர்கள் சுவாசிக்க முடியாமல் சிரமப்படுவதாக நகராட்சி நிர்வாகத்தினருக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் ஊரணியில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஊரணிகளில் பாதாள சாக்கடை கழிவுநீர் கலப்பதால் நிலத்தடி நீரும் கழிவுநீராக மாறி வருவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் நகராட்சி நிர்வாகத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 12,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக மிதமான மழை பெய்து வந்த நிலையில் பந்தலூர், கூடலூர், உதகை, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பருவமழை தாக்கம் தீவிரமடைந்தது. பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் பந்தலூர் அருகே அமைந்துள்ள எருமாடு பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக ராஜா என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அறுவடைக்க தயாராக இருந்த 10 லட்சம் மதிப்பிலான 12,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முற்றிலுமாக சேதமடைந்தன. இதனால் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய ஆய்வு மேற்கொண்டு இழப்பீடு தொகை வழங்கி உத்தரவிட வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வெறிநாய் கடித்ததில் 100க்கும் மேற்பட்ட நாட்டு கோழிகள் உயிரிழந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வந்தவாசி அடுத்த அம்மணம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் என்பவர் வெளியம்பாக்கம் கிராமத்தில் உள்ள தனது விவசாய நிலத்தில் வங்கியில் கடன் பெற்று கோழி பண்ணை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இரவு நேரத்தில் வெறிநாய் ஒன்று கோழி பண்ணையில் புகுந்து அங்கிருந்த 100க்கும் மேற்பட்ட நாட்டு கோழிகளை கடித்து குதறியதில் அனைத்தும் உயிரிழந்தன. அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க சார். இதை எப்படி சார் நாங்கள் கட்டுவேன்? எந்த விதத்தில் சார் நாங்கள் லோன் கட்டுவோம் வாங்கி இவ்வளோ கட்சி ஊரா வரப்பெல்லாம் அங்கே பொறிக்காங்க. அதில் கூட நாங்கள் வங்கியில் கடன் வாங்கி கோழி பண்ணை நடத்தி வந்த நிலையில் வெறிநாய் கடித்ததில் அனைத்து கோழிகளும் பரிதாபமாக உயிரிழந்ததால் சரண்ராஜ் மிகுந்த வேதனை அடைந்த நிலையில் அவரது உறவினர்கள் இறந்து கிடந்த நாட்டு கோழிகளை பார்த்து கதறி அழுதனர். இதனையடுத்து
கால்நடைத்துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு செய்து இழப்பு ஏற்பட்டுள்ள கோழிப்பண்ணை உரிமையாளருக்கு உரிய நிவாரணம் வழங்குவதோடு சுற்றித் திரியும் தெருநாய்களை உடனடியாக பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என்ன பண்ண போறோம் சார்? எங்களுக்கு காலையிலேருந்து நாங்கள் சோறு தண்ணி கூட வந்து பூண்டை பார்த்து பண்ணி சாப்பிடாம அப்படியே ஒரு வெஜனை மூச்சு இருக்கிறோம் சார். சாப்பாடை நாங்கள் செஞ்சு சாப்பிடல சார். காலையிலேருந்து மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார் எங்களுக்கு. இந்த பண்ணி வந்து பார்த்த உடனே சார் நாங்கள் என்ன செய்யறது சார்? நீங்கள் ஏதாச்சும் கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சார் எங்களுக்கு. இப்போ நான் நைட்டு தூங்கிட்டு காலையில் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு போகிற நேரத்தில் எங்களோட கோழி பண்ணையில் ஒரு 200 கோழி இருக்கும். இது எல்லாமே வந்து காலையில் வந்து நாய் இறங்கி ஒரு 5-6 நாய் உள்ளே பூந்து கோழி எல்லாத்தையும் கடித்து வலை எல்லாத்தையும் கடித்து நாசமாகிடுச்சு. இப்போ நான் இதுக்கப்புறம் எப்படி இந்த லோனை கட்ட போகிறேன்னு எனக்கு தெரியல. உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். நீலகிரியில் அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள நிலையில் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தவளைமலை பகுதியில் கனமழையின் காரணமாக பாறை உருண்டு விழுந்ததில் மண் சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து அப்பகுதிக்கு விரைந்து சென்ற நெடுஞ்சாலைத்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் மண் சரிவை சீர் செய்து போக்குவரத்தை சீரமைத்தனர். இதனைத் தொடர்ந்து சாலை சேதமடைந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டதோடு அரசு பேருந்துகள் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே இயக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் தவளை பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் உருண்டு விழுந்த பாறையானது தற்போது சமதள பகுதியில் இருப்பதாலும் இப்பாறையை நகர்த்த முயற்சி செய்தால் நிலச்சரிவு ஏற்பட்டு பெரும் சேதங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள தவளைமலை பகுதியில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை கவனமுடன் இயக்க வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் வாணியக்குடி கடற்கரையில் கரை ஒதுங்கும் பிளாஸ்டிக் துகள்களால் மீன் இனங்கள் அழிந்து விடுமோ என மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் கொச்சி அரபிக்கடலில் கடந்த 24ஆம் தேதி மூழ்கிய லைபீரியா நாட்டு சரக்கு கப்பலில் இருந்த கண்டெய்னர்கள் குமரி கேரள அரபிக்கடலில் பகுதியில் மிதந்து வருகின்றன. இந்நிலையில் கண்டெய்னரில் இருந்த பிளாஸ்டிக் துகள்கள் ஹெலன் நகர் கடலோர பகுதிகளில் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்கி வருவதால் கடற்கரை மாசடைந்து வருவதாக தெரிவித்துள்ள மீனவர்கள் இதனால் மீன்வளம் பாதிக்கப்படுமோ என அச்சம் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து கப்பல் மூழ்கியதால் 15 ரசாயன கண்டெய்னர்கள் நிலை என்ன என்றும் அதிலிருந்த பொருட்களால் மீன் இனங்களுக்கு ஆபத்து எந்த அளவில் உள்ளது என விளக்க வேண்டிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு கூட வரவில்லை என மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கேரளாவில் கண்டெய்னரில் இருந்து கரை ஒதுங்கும் பொருட்களிடம் இருந்து 20 அடி மக்கள் நீங்கி நிற்கும் நிலையில் இங்கு தமிழக அரசு எந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை என்று மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். ஓரமாக ஃபுல்லாகவே பரவி கிடக்குது. இதனால் மீன்களுடைய ஒரு பாதிப்பு ஏற்படுது. எங்களுக்கு கடலுக்கு போக முடியலை, மீன்களை பிடிச்சி எங்களுக்கு கரைக்கு கொண்டு வர முடியலை. ரொம்ப அச்சமாக இருக்குது. இதை பற்றின ஒரு தெளிவு கூட இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு எங்கள் கடற்கரையில் இதுவரைக்கும் தரல. நேற்றுலேருந்து இன்னை வரைக்கும் ஃபுல்லாக கரைக்கரையில் ஏறிக்கிட்டே இருக்குது. ஏராளமான ரசாயன பொருட்கள் ஏறிக்கிட்டே இருக்குது. ரொம்ப அச்சமாக இருக்குது. கடலுக்கு போக முடியலை. இதுக்கான ஒரு நிவாரணத்தை எங்களுக்கு நீங்கள் தரணும். இதற்கான ஒரு பதிலை எங்களுக்கு நீங்கள் தரணும். இதுக்கான ஒரு நஷ்ட ஈடை எங்களுக்கு தரணும். எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பாதுகாக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே குடியிருப்பு பகுதியில் கைக்கு எட்டும் தொலைவில் செல்லும் மின்கம்பிகளால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஜோலார்பேட்டை அடுத்த மூக்கனூர் ஊராட்சி அல்ராஜ் வட்டம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகள் மிகவும் தாழ்வான நிலையில் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கேயும் அப்படிதான் இறங்கிருக்காங்க. தாழ்வாக செல்லும் மின் கம்பிகள் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் என்பதால் அவைகள் உயரத்தில் அமைக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் மின்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதோடு மின் கம்பங்களும் மிகவும் பழுதடைந்து சாய்ந்த நிலையில் உள்ளதால் அச்சத்துடன் வாழ வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இதே நிலை தொடர்ந்தால் அதிகாரிகளின் மெத்தனை போக்கை கண்டித்து விரைவில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர்.
இங்கே ஒரு 300-400 குடும்பம் இருக்குது. இங்கே இருக்கிற மின் கம்பிகள் வந்து ரொம்ப இறங்க இருக்குது. இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியும் அவங்க இங்கே அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலை. ஹையர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்களும் அதுக்கான எதுவுமே எடுக்கலை. அதோடைய இது எடுக்கலை. கம்பமும் வைக்கல. அவங்க வைக்க சொல்லி சொன்னால் அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலை. இங்கே இருக்கிற நிறைய இடத்துல கம்பிங்க கீழே இருக்குது. பசங்க விளையாட பயப்படுறாங்க. நாங்கள் பசங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறோம். வழியில் பயிர் எடுத்து போனவங்களுக்கு ஷாக் அடிச்சு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காந்தி காய்கறி மார்க்கெட்டில் உருண்டை பச்சை மிளகாய் விலை குறைவால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற இரண்டாவது மிகப்பெரிய சந்தையான ஒட்டஞ்சத்திரம் காந்தி காய்கறி சந்தைக்கு உள்ளூர் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து காய்கறிகள் கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவதோடு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அதிக அளவில் கேரள மாநிலத்திற்கும் காய்கறிகள் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மார்க்கெட்டிற்கு உருண்டை பச்சை மிளகாயின் வரத்து அதிகரித்ததன் காரணமாக அதன் விலை குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. உருண்டை பச்சை மிளகாய் சாகுபடிக்காக ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் தற்போது 1 கிலோ உருண்டை பச்சை மிளகாய் 20 முதல் 30 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதால் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 48வது மலர் கண்காட்சியில் வாடிய மற்றும் அழுகிய மலர்களால் வருத்தத்துடன் கண்டு செல்வதாக சுற்றுலா பயணிகள் கவலை தெரிவித்தனர். ஏற்காட்டில் கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி 7 நாட்கள் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்த நிலையில் அண்ணா பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ள ஒற்றை கொம்பு குதிரை, கார்ட்டூன் பொம்மை மற்றும் மேட்டூர் அணை ஆகியவற்றில் அலங்கரிக்கப்பட்டுள்ள மலர்கள் வாடியும் பல பூக்கள் அழுகிய நிலையிலும் காணப்பட்டது. வழக்கமாக மலர் காட்சி நடக்கும் சமயத்தில் வாடிய பூக்களை மாற்றி புதிய பூக்களை வைப்பதற்கு பதிலாக மலர்களை மாற்றாமல் அப்படியே வைக்கப்பட்டதால் அவைகள் அழுகிய நிலையில் காணப்படுவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவித்தனர். மலைகளையும் மலர்கள் குவிந்த கண்காட்சியினையும் காண்பதற்காக ஆவலோடு ஏற்காட்டிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் 50 ரூபாய் பார்வை கட்டணம் செலுத்தி அழுகிய பூக்களை கண்டு ஏமாற்றம் அடைந்ததாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். மலர் கண்காட்சி கடைசி வரை செழிப்புடன் வைத்துக் கொள்ள வேண்டிய ஏற்பாட்டாளர்களின் அலட்சியமே சுற்றுலா பயணிகளில் ஏமாற்றத்திற்கு காரணம் என பொதுமக்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர். ஃபோர்ஸ் தி ZKS வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இலுப்பை ஊரணி ஊராட்சிக்குட்பட்ட 12வது வார்டு பகுதியான பூரணம்மாள் காலனி பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இல்லாத காரணத்தினால் அப்பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக குடிநீர் வழங்கப்படுவது இல்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விரைந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைத்து குடிநீர் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் காலி குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ரயில்வே தரைப்பாலத்தில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். கோட்டகவுண்டம்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பாகல்பட்டி கிராமம் வழியாக சேலம் புதுரோடு செல்லும் சாலையின் குறுக்கே ரயில்வே தரைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலம் வழியாக 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்று வரும் நிலையில் அச்சாலை குண்டும் குழியுமாக காட்சி அளிப்பதோடு பாலத்தின் அடியில் மழைநீர் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அவ்வழியாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சாலையை சீரமைத்து பாலத்தின் அடியில் தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் நிலத்தடி நீர் மஞ்சள் நிறமாக வருவதால் அங்குள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இங்குள்ள தெற்கு தெரு பகுதியில் நகராட்சி குப்பை கிடங்கு அமைந்துள்ள நிலையில் அங்கு துர்நாற்றம் வீசுவதோடு நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு மஞ்சள் நிறத்தில் வருவதாக கூறப்படுகிறது. இதனால் தொற்றுநோய் ஏற்படுவதாக தெரிவித்துள்ள இந்த மக்கள் குப்பை கிடங்கை அப்பகுதியிலிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என நகராட்சி ஆணையருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் குளிக்கரை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெருந்தரங்குடி ஊராட்சிக்குட்பட்ட குளிக்கரை கிராமத்தில் கடந்த ஆண்டு சுமார் 300 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்திருந்தனர்.
இதனைத் தொடர்ந்து இன்சூரன்ஸ் நிறுவனம் மூலம் பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகை வந்த பிறகு கிராமங்களுக்கு பாதிப்பு இல்லை என கூறி மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை ஆய்வு செய்யாமல் பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை ரத்து செய்துள்ளது. இதை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மன்னார்குடி திருவாரூர் பிரதான சாலையில் மேம்பாலம் பகுதியில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போஸ்டர் ZGS வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். பாலக்கோடு நண்பர்கள் கைப்பந்து குழு நடத்தும் 3ஆம் ஆண்டு கோடைக்கால இலவச கைப்பந்து பயிற்சி முகாம் நிறைவு பெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு இலவச கைப்பந்து பயிற்சியை பாலக்கோடு நண்பர்கள் கைப்பந்து குழுவினர் அளித்தனர். மே மாதம் 1ஆம் தேதி 20 நாட்கள் காலை மாலை என இரு வேளையும் பாலக்கோடு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டது. இப்பயிற்சியை பாலக்கோடு வட்டத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கான முற்றிலும் இலவசமாக நடத்தப்பட்டது. இப்பயிற்சி நிறைவு விழாவில் பாலக்கோடு காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கேடயம் வழங்கினார். மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகளும் வழங்கப்பட்டது.